மீனாட்சி அம்மன் கோயில் பகுதி நம்ம சட்டமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதியில பல இடங்கள்ல வந்து இந்த பாதாள சாக்கடைகள் முழுமையா சீரமைக்காம இருக்காங்க. அதே மாதிரி மீனாட்சி அம்மன் கோயில் கட்டி அட்வான்ஸ் பண்ணி எழுத்தாப்புலே அந்த இதெல்லாம் சைட்ல இருக்க அந்த கால்வாய் எல்லாமே உடஞ்சிருக்கு, உள்ள கம்பி வெளியே நீட்டிட்டு இருக்கு. அதை சீரமைக்கிறதுக்கு என்ன மாதிரி பணிகள் நடந்துட்டு இருக்கு? நம்ம சட்டமன்றத்துல எது சம்பந்தமா வந்து நம்ம சட்டமன்றத்துல நிதி கோரிக்கைகளை சொல்ல இருக்கு. ரெண்டு வெவ்வேறு இஷ்யூ. முதல் இஷ்யூ வந்து 1908 பிறகு ஆங்கிலேயர் இங்கே முதல்ல குடிதண்ணியும் சாக்கடையும் மழைநீர் வடிகால் திட்டம் போட்ட பிறகு முழுமையாக இங்கிலீஷில் சொல்லுவோம் காம்ப்ரிஹென்சிவ் திட்டம் இங்கே இதுவரைக்கும் செய்யவில்லை. எனவே நான் தேர்தலுக்கு நிற்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் 3 வாக்குறுதி தான் கொடுத்தேன். நான் முதல் தடவை 2016 தேர்தல் நிற்கும்போது கழகத்தோடைய வாக்குறுதியை தவிர நான் ஒரு வாக்குறுதி கூட தனிப்பட்ட நபராக கொடுக்கல. இரண்டாவது தேர்தலில் 3 வாக்குறுதி கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? ஏற்கனவே அம்ருத் என்ற திட்டத்தில் 3வது கூட்டு குடிநீர் திட்டம் பல ஆண்டுகள் நீடித்து வருவதை எப்படியாவது இந்த ஆட்சி காலத்தில் முடித்து வைக்கிறோம். இரண்டாவது, ஏற்கனவே 12 ஆண்டுகளாக முயற்சி செய்து முடியாத பாதாள சாக்கடை திட்டத்தை எப்படியாவது முடித்து வைக்கிறோம். மூணாவது, ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு மேல் லேட்டாக செய்யாத இந்த குடமுழுக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சீரமைப்பும் திருப்பணியும் குடமுழுக்கும் செய்து முடிக்கிறோம் என்று சொன்னோம். முதல் வாக்குறுதி கிட்டத்தட்ட நிறைவேற சூழ்நிலை இருக்குது. அதுவும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனாலும் எப்படியாவது இந்த 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்க்குறோம். மூணாவது, ஏற்கனவே வீரவசந்தராயர் மண்டபம் எரிஞ்சு 2017 நானே அப்போ பல கேள்வி கேட்டேன். அதெல்லாம் சரி, அந்த அரசாங்கம் எதுவுமே பண்ணாத சூழ்நிலை. இப்போ அவசரமாக எத்தனையோ முயற்சி எடுத்து கடைசியாக கல்லை கண்டுபிடிச்சி பியூரோ ஆஃப் மைன்ஸ்லேருந்து ஆளை கொண்டாட வச்சு ஐஐடியில் ஆய்வு செஞ்சு இப்போ இறுதியாக இவ்வளோ முயற்சி எடுத்த பிறகு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வராத ரேட்டில் ஸ்பீடில் இன்றைக்கி கல் தூண்கள் வீரவசந்தராய மண்டபத்துக்கு ஸ்பீடாக கொண்டாந்து இப்போ இதை கட்டி எப்படியாவது இந்த அடுத்த சில மாதங்களில் வீரவசந்தராயர் மண்டபத்தை முழுசாக கட்டி, ஏன்னா அது கட்டாமல் திருப்பணி செய்ய முடியாது, எரிஞ்சு போன கட்டத்தை சீர் செய்யாமல் செய்ய முடியாது, எப்படியாவது செய்யலாம்னு முயற்சி செஞ்சுட்ருக்கோம். என் அருமையானன் அறநிலைத்துறை அமைச்சர் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பல முறை நானும் வந்து கூட்டு ஆய்வு செய்வோம் என்று கூறி 2 முறை வேறு காரணங்களுக்காக அந்த பயணம் கேன்சல் ஆகி இப்போ அடுத்த சில நாட்களில் வந்து அதற்கு திட்டமிட்டு எப்படியாவது இதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செஞ்சுருக்கோம். இப்போ பாதாள சாக்கடையும் மழைநீர் வடிகாலும் தான் இருக்கிறதுலே முக்கியம். பல இடங்களில் பாதாள சாக்கடையும் மழைநீர் வடிகாலும் தனித்தனியாக செயல்படாமல் ஒரே இணைப்பில் செயல்படுது. இது மதுரையில் மாத்திரம் இல்லை, நாடு பூரா சொல்கிறேன், தமிழ்நாடு பூரா சொல்கிறேன். இது மிகவும் தவறு. ஏன்னா பாதாள சாக்கடை வந்து அன்ட்ரீட்டட் வாட்டர். இதை வந்து எஸ்டிபி மூலமாக கொண்டு போய் ஃபில்டர் பண்ணி வேஸ்ட்டை எடுத்து ரீட்ரீட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணாதான் எதிர்காலம் நம்ம மழைநீர் குறை மாநிலம். அது வந்து இது வரலாற்றில் இருக்கிறது. நிறையா நீர்நிலை கம்மாய், அணை, ஊற்று, ஏரி, குளம் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு நம்மளுடைய நீர் தேங்கல், அதாவது வாட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நம்மளுக்கு குறைஞ்சி போச்சு. ஸோ வி ஹாவ் டு டேக் அ ப்ரொஃபவுண்ட்லி டிஃப்ரெண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச். இது சாக்கடை பொறுத்த வரைக்கும். மழைநீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் சாக்கடையில் சேராமல் இருந்தால் இது நல்ல தண்ணி. இந்த நல்ல தண்ணியை கால்வாய் மூலமாக கொண்டு போய் ஆற்றுல சேர்த்து ஆக்சுவலாக கிரவுண்ட் வாட்டர் ரெப்ளனிஷ்மெண்ட்டுக்கு நிறைய யூஸ் பண்ணலாம். அதனால் இது கலப்பதில் நல்ல தண்ணியை கொண்டு போய் கெட்ட தண்ணியில் ஊற்றுனதுனால நம்மளுக்கு தவறு வருது. எனவே இதை பிரிக்கணுன்றது அடிப்படை முயற்சி. எனவே நான் நிதி அமைச்சராக இருக்கும்போதே இந்த திட்டத்தை வகுத்து 2 தனித்தனி ஆய்வுகள், பல கோடி ரூபாய்க்கு தனித்தனி ஆய்வுகள், பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக சீரமைக்கணும் என்றால் இதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், அதே போல் தனிப்பட்ட மழைநீர் வடிகால் திட்டம் அனைத்து கால்வாய்களும் சேர்ந்து, ஆங்கிலேயர் காலத்தில் இந்த வாய்க்காலாம் வச்சுட்டு போனாங்க கரெக்டாக, கிருதுமால், அனுப்பானடி, இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி மழைநீரை மாத்திரம் தனியாக கொண்டு வந்து ஆற்றுல விடுறது, அது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி சாக்கடையை தனியாக பண்ணுறதுன்றதுக்கு 2 பெரிய நிறுவனங்கள், ஒன்று டாட்டான்னு நினைக்கிறேன், இன்னொன்று ஏன்னா என் துறை இல்லை, நானும் நிதியிலேருந்து மாறிட்டேன். ஆனால் அந்த அறிக்கையை நானும் தொடர்ந்து ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைவேறிச்சு 2 அறிக்கையும். டிபிஆர், டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி செய்யணும் என்றது ஒன்றும் பல 100 கோடி, நினைக்கிறேன் 1200 கோடியோ ஒன்று அதோட கொஞ்சம் ஜாஸ்தி.
இது எப்படி செய்யணுன்றது 100, 115, 120 ஆண்டுகளுக்கு பிறகு புது திட்டத்தை முழுமையாக வகுத்து இதுவரைக்கும் செய்யாத பணியை செய்திருக்கிறோம். இதில் என்ன இப்போ தற்காலிகமாக பிரச்சனை என்னன்னா 2-3 இடத்துல வெவ்வேறு பணி நடந்துட்டுருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் நினைக்கிறீங்க. ஒன்று, ஏற்கனவே இந்த தண்ணிக்காக இந்த 3வது கூட்டு குடிநீருக்காக எல்லா இடத்துலையும் தனி வீடு கனெக்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக ரோடெல்லாம் தோண்டியிருக்காங்க. இதெல்லாம் சீர் செய்யாமல் இருக்காங்க. அது தவறு தான். எனவே இந்த ஆண்டு அந்த கூட்டு குடிநீர் திட்டம் முடிந்தவுடன் நாங்கள் இந்த 5 வருஷம் ஆட்சி முடியறதுக்குள் இந்த ரோடெல்லாம் சீர் செய்வதற்கு தனி நிதி ஒதுக்கீடு கேட்டு மாண்பு அமைச்சர் அதை ஏற்பாடு செய்து இன்றைக்கி ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறார். இன்னும் தகவல் வரும். அதனால் அடுத்த 3-4 மாதத்துக்குள்ளே இந்த 3வது கூட்டு குடிநீர் திட்டமும் எல்லா வீடு இணைப்பும் முடித்தால்தான் அதுக்கப்புறம் ரோடு போட முடியும். இல்லைன்னு ரோடு போட்டால் திருப்பி தோண்டுவாங்க. இது சீக்வன்சிங் ப்ராப்ளம். இது என்னுடைய விருப்பம் இல்லை, அப்படி நடந்துருச்சு. இது ஒரு புறம். ஆனால் அடிப்படை சாக்கடை திட்டமும் அடிப்படை மழைநீர் வடிகால் திட்டமும் இந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பித்து அதற்கு ஏற்ப எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதுக்கு நிதி ஒதுக்க முடியும் என்றதை பார்த்து, இது உறுதியாக ஒரு ஆண்டில் முடியாது. ஏன்னா அவ்வளோ நிதி அரசாங்கம் ஒரு மாநகரத்துக்கு ஒரே வருஷத்தில் கொடுக்க முடியாது. அதனால் அதை எப்படின்னு பார்த்து இந்த தனித்தனி திட்டங்கள் எவ்வளவோ ஆய்வு செஞ்சிச்சு. அறிக்கை இவ்வளோ பெருசு இருக்குது. நான் பல முறை அந்த அறிக்கையை பார்த்துருக்கேன். இன்னும் அஃபிஷியலாக முடியலையே தவிர நானே அந்த ஆய்வாளர்கள் அந்த ஆலோசகர்களிடம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க, எவ்வளோ தண்ணி வருது, எங்கே போகணும், என்ன பண்ணுறது பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது கூடிய சீக்கிரம் அடுத்த 1 மாதம் 2 மாதத்துக்குள் 2 அறிக்கையும் நிறைவேற்றப்பட்டு டிபிஆராக அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டு உறுதியாக இந்த ஆண்டே கொஞ்சம் நிதியாவது ஒதுக்கி அதோட முதல் கட்டமாவது வேலையை ஆரம்பித்து அது கொண்டு போகணும். இன்னொரு பணி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறது, மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இருக்கிற இடங்களில் எல்லா மின் கம்பிகளையும் எல்லா வயரையும் மேலேருந்து எடுத்து கீழே போடணுன்றதுக்காக தான் சைடில் தோண்டிருக்கோம். அதாவது டக்டிங் பண்ணி எலக்ட்ரிக்கல் வயர்ஸோ, டெலிஃபோன் வயர்ஸோ, கேபிள் டிவி வயர்ஸோ, இன்டர்நெட் வயர்ஸோ மேலே போகக்கூடாது, கீழே போகணுன்றதுக்காக அந்த கான்ட்ராக்டை என் முயற்சியினால் அன்றைக்கு இருந்த மாண்பு அமைச்சர், இன்றைக்கும் இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர் அவர் தான் நிதி ஒதுக்கி அந்த திட்டத்துக்கு முழு ஒர்க் ஆர்டர் போட்டு இது 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அந்த டெண்டர் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த டெண்டர் ஒப்பந்தக்காரர் என்ன சொல்கிறாரு, அங்கங்கே தோண்டினால் தண்ணி நிற்கிற இடத்துல நாங்கள் வயரை போட முடியாது, கேபிளை இழுக்க முடியாது என்று. அதனால் போன அக்டோபர்லேருந்து நானே மாதம் ஒரு முன்னேற்ற அறிக்கையை கேட்டுக்கொண்டு ஏற்கனவே போன வருஷமே முடிய வேண்டிய பணி முடியாத சூழ்நிலையில், ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, தண்ணி தேங்கிறது கார்ப்பரேஷனுடைய பிரச்சனை, கார்ப்பரேஷன் அந்த தண்ணி அகற்றையில் நாங்கள் பைப்பை போட முடியாது, நாங்கள் டக்டை போட முடியாது, வயரை போட முடியாது, ஏன்னா மின் கம்பி வெடிச்சிரும், ஷாக் வந்துடும். நியாயமான பாயிண்ட். ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, எத்தனை நேரத்தில் தோண்டி வச்சுருக்காங்கன்னு கார்ப்பரேஷன் சொல்கிறாங்க. அதனால் கார்ப்பரேஷன் ஆணையர், மரியாதைக்குரிய ஆணையர், இதுக்கு முன்னால் இருந்த ஆணையர் தினேஷ் அவர்களை வைத்தும் இன்றைக்கு இருக்கிற ஆணையர் திருமதி சித்ரா விஜயன் அவர்களை வைத்தும் இந்த பணியை வேகப்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணும் என்ற முயற்சிகள்லாம் எடுத்து இந்த டக்டிங்கை முடித்தவுடன், அதாவது இந்த எல்லா கம்பியும் கீழே முடித்தவுடன் வெகு சீக்கிரம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மூடிடுவோம். அது தனிப்பணி, அது சாக்கடைக்கு சம்மந்தம் இல்லை, வயரிங்காக தோண்டியிருக்கும்.